சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் வழி தெரியாமல் அதிக வேலை செய்ய வலி நிவாரணி மாத்திரைகளை போதை மாத்திரைகள் போல் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளிகள் உட்கொள்ளும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய வணிக வளாகம்தான் இந்த கோயம்பேடு மார்க்கெட். பூச்சந்தை, பழச்சந்தை, காய்கறி சந்தை என அனைத்திற்கும் தனித்தனியாய் மொத்தம் ஆயிரக்கணக்கான மொத்த மற்றும் சில்லறை வியாபார கடைகள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் காய்கறிகளும் பழங்களும் மலர்களும் வந்த வண்ணம் இருக்கும். 24 மணி நேரமும் பரபரப்பாகவே இருக்கும் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் லாரிகளில் வரும் மூட்டைகளை ஏற்றி இறக்க 3000த்திற்கும் மேற்பட்ட மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் தேனீக்களை போல் சுறுசுறுப்பாய் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பர். சென்னை மட்டுமல்ல, பிற மாவட்டங்களை சேர்ந்த ஏழை கூலி தொழிலாளிகள் இரவு பகலாக ஓய்வே இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று மனம் சொல்லும், ஆனால் உடல் ஒத்துழைக்க வேண்டுமே. தூக்கும் மூட்டைகள் 100 கிலோவுக்கு அதிகம் எனும் போது வலியறியாமல் இருக்க இந்த மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளிகள் பலர் நாடுவது வலி நிவாரணி மாத்திரைகளை தான். 7 வருஷமாக தான் இந்த மாத்திரை கூலி தொழிலாளிகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது அதே மாதிரி அவங்க அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாத்திரையோட பவர் வீரியம் இருக்க வரைக்கும் அவங்களால அந்த வேலை செய்ய முடியுது. அது வீரியம் குறைஞ்சோன்னு என்ன ஆகுதுன்னா அவங்களால ஒரு 10 கிலோ சிப்பம் கூட தூக்க முடியாத நிலைமைக்கு அவங்க டயர்டாகி உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே போயிட்டு ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு வாங்கி அடிக்கிறாங்க. இப்படியே அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே இந்த போதையிலேயே அவங்களுக்கு போயிட்டுருக்கு. கோயம்பேடு வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் பூ மார்க்கெட் பகுதியில் 1, 2ஆம் எண் கதவு பக்கம் பூ வியாபாரம் செய்யும் 2 பேர் கஞ்சாவையும், 3ஆம் எண் கதவு பக்கம் 5 பெண்கள் போதை மாத்திரைகளையும் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. கடைகளில் மருத்துவரின் பரிந்துரையே இல்லாமல் வலி நிவாரணி மாத்திரைகள் விற்கப்படுகின்றன. போதை மாத்திரைகள் மட்டுமல்ல, இந்த வலி நிவாரணி மாத்திரைகளை பயன்படுத்தும் போதும் ஒரு ஆள் 3 ஆட்கள் செய்யும் வேலைக்கு ஈடாக செயல்பட முடியுமா? இப்போ நம்ம மாத்திரை போடாமல் பார்க்குற மேலே இப்போ அவங்க மாத்திரை நான் ஒரு மூட்டை தூக்கிற இடத்துல அவங்க 3 மூட்டை தூக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம நடந்து போக ஒரே ஓட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாத்திரை பவர் எப்படி எத்தனை செட்டு போடுறான்னு தெரியல. ஆனால் நம்ம நார்மலாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக இது பண்ண முடியல, அதிகமாக சம்பாதிக்க முடியல. அவங்க சம்பாதிக்கிற குறியில் மாத்திரை அதை போட்டு ஸ்பீடாக வழி தெரியாமல் ஓடுறாங்க. அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதற்கு அதிகம் உழைக்க வேண்டும். இதற்காகத்தான் வலி நிவாரணிகளை பயன்படுத்துவதாக வாக்குமூலமே கொடுக்கிறார் கூலி தொழிலாளி ஒருவர். எனக்கு வயசு 60 ஆகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னே 140 130 வரைக்கும் தூக்கிக்கிறாங்க. இப்போ சூழ்நிலைக்கு உடனே கொஞ்சம் டல்லாகிறதுனால ஒரு 80 கிலோ 90 கிலோ வரைக்கும் தூக்குவேன். அதே சமயத்தில் நான் போதை இல்லாத நான் வேலை செய்ய மாட்டேன். என் டைம் போதையில் தான் இருப்பேன். காசுக்குதோ இல்லையோ பீடி சிகரெட்டு ஆண்ட்டும் போடுவேன். சில சமயத்தில் உடம்பு அதிகமாக வலிக்குதுன்னு சொன்னாக்கா நான் உடம்பு வலி மாத்திரை வாங்கி போட்டுக்குவேன். காசு இல்லை சூழ்நிலையில் அதை போட்டாக்கா சரி ஒரு 4 ஹவர் தூங்கிடலாம், அப்போ காசு வரும்போது குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் போவேன். ஆனால் என் டைம் மொத்தத்தில் மயக்கத்தில் தான் இருப்பேன். மாத்திரை போட்டாலும் இந்த சரக்கு அடித்தாலும் சரி தான் அந்த சுறுசுறுப்பு எனக்கு சாப்பிடாம சுறுசுறுப்பு வராது. இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு எனக்கு எவ்வளோ மூட்டையாக இருந்தாலும் சரி தான் அசால்ட்டாக தூக்கி போவேன். எனக்கு கேர் ஆகாது, அந்த தயக்கமும் இருக்காது. நான் சாப்பிடும் போது தெரியாது. நீ படுக்கும்போது தான் போகணுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், படுக்கும்போது போட்டால் நம்ம சாப்பிட்டுக்கிறது போய் வேலை செய்ய முடியாது, காசு கையில்னு சொல்லிட்டு நான் காலையில் ஒரு 2 மணிக்கு போட்டுருவேன். வலி நிவாரணத்திற்காக கொடுக்கப்படும் செட் மாத்திரையில் தடை செய்யப்பட்ட மாத்திரையும் உள்ளது. இது போன்று வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொள்வது உயிருக்கே உலை வைக்கக்கூடும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். இந்த மாத்திரையை ஒரு தேவைக்கு உட்பட்டு
ஒரு கொஞ்சமா பயன்படுத்துற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த வலி மாத்திரை போட்டாதான் எனக்கு கேட்கும், அப்படின்னா தான் இந்த வலி இல்லாம என்னால இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதே பழக்கத்துக்கு வந்துடுதுங்க. சில பேருக்கு அது ஒரு அடிமையாக கூட மாறதுக்கான வாய்ப்பு கூட வந்துடுது. நிறைய நெடுங்காலமாக பயன்படுத்த ஒரு பழக்கம் வந்துடுதுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அது மாதிரி நெடுங்காலமாக பயன்படுத்துறவங்களுக்கு தான் சில பேருக்கு பக்க விளைவுகள் வருது. வயிற்றின் உட்புறம் வயிற்று புண் வரலாம், சில பேருக்கு குடல்ல புண்ணு வரலாம், சில பேருக்கு குடல்ல வந்து ஓட்ட விழுந்து எமர்ஜென்சியா கூட போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரகம் செயலிழந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றோமே, அது வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிரஷர் கூடிரும். பிரஷர் கூடினாலே இதயம் பலவீனம் ஆயிடும். சில நேரங்கள்ல ஹார்ட் அட்டாக் வரலாம், சில நேரங்களில் மூளையில வந்து ரத்த குழாயில அடைப்பு, கசிவு, பக்கவாதங்கள் இது மாதிரி வரலாம். இந்த கூலி தொழிலாளிகளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என்னும் போது அரசு உடனடியாக இவ்விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்து அறியாமையில் இருக்கும் கூலி தொழிலாளிகளின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.